இப்போ இந்த செவிலியர்கள் போராட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், இவங்களோட பேச்சுவார்த்தைக்கு ஏன் வந்து அமைச்சர்கள் வரமாட்றாங்க? போலீஸார் மட்டுமே வர்றதா நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண முடியாத நிலையே இருக்கே! இல்ல வேற எதுவும் வழக்கம் இருக்கா? போலீஸார் தான் வந்து பேசணுன்ற வழக்கம் இருக்கா? இதுவரைக்கும் மரபா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் எவ்வளோ பெரிய போராட்டம்னாலும் அவங்க போய் நின்று அவங்க கிட்ட இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யார் தலைவர் செயலாளர் இருக்காங்களோ வாங்கன்னு சொல்லி அவங்கள வச்சு தான் பேச்சுவார்த்தை இது வரைக்கும் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த அரசாங்கம் மொத அந்த போக்குவரத்து துறை அவங்கெல்லாம் போராடினாங்க. அப்போது அவர்களிடம் எஸ் சிவசங்கர் அவர்கள் நேரடியாக ராஜகண்ணப்பன் வந்த போய் நேரடியாக போய் அவர் பேசினதில்லை. இவர் சிவசங்கர் வந்ததுக்கப்புறமாவும் அவரும் போய் நேரடியாக பேசலை. அப்போ அவங்க எல்லாருமே வந்து இடதுசாரி தோழர்கள் கூட அவங்க வச்சுருக்க அமைப்பு கூட இவர்கள் ஏன் வந்து அமைச்சர் பேசுகிறதில்ல, நேரடியாக ஏன் பேசலை அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா அவருக்கு என்ன இஷ்யூ தெரியும் சொல்லுங்கள்? ஏன் மேம் டாக்டர் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. டாக்டர் பட்டம் நினச்சி இப்போ அவர் டாக்டராகவே இருந்துக்கிட்டோம்மா, முனைவர்னு எல்லா கூட்டத்தில் நீங்கள் வேணால் அலங்காரத்துக்கு பேசிக்கலாம். நீங்கள் வந்து டாக்டர் பட்டம் வாங்கிட்டீங்கன்றதுக்காக களத்தில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திறமையும் மூளை வலிமையும் இருக்கிற ஒரு நபராக அவர் இருந்தார்னா, அன்பில் மகேஷ் சார் இருந்தார்னா அவர் வந்து இந்நேரம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கணும்.